செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்க பூபேஷ். நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை உலக சினிமாவில் கூடங்க ரெண்டு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் சினிமாவே எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவார்ட் வின்னிங் படமாக எடுப்பாங்க. அந்த படத்தை பார்த்தாலே ரொம்ப அழுக தோணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு உணர்வை பயங்கரமாக கடத்துவாங்க. நமக்கு அதை பார்க்குறப்பே ரொம்ப ஐயோ இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு கதறி அலத்தோணும். அப்படி சிலர் படம் எடுப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் டேரக்டர் இருக்காங்க, கமர்ஷியல் டேரக்டர். பயங்கரமாக ரகலையாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு தேட்டருக்குள்ளே போய் உக்காந்தோம்னா ரகலையாக விசில் அடிச்சுக்கிட்டு பேப்பரை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு படம் பார்ப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி செட் ஆஃப் டேரக்டர் சில பேர் இருக்காங்க. இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் உலகத்திலே ரொம்ப கம்மிங்க. ஆனால் அப்படி ஒருத்தர் நம்ம ஊர்லேயும் இருக்கிறாரு. யாருன்னு தானே கேட்குறீங்க? நம்ம வெற்றிமாறன் சாருங்க. அதாவது ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் அதிகப்படியான சக்ஸஸ் ரேட் வச்சுருப்பாங்க நம்ம தமிழ் சினிமாவில். அதில் நம்பர் 1 டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக வெற்றிமாறன் சார் தாங்க. இவரோட இனிஷியல் டேஸில், அதாவது காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை வருது, என்னென்னா சினிமாவில் படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. யாரை பார்த்து? டேரக்டர் பாலு மகேந்திரா சாரை பார்த்து ஆசை வருது. அவர்கிட்டே போயிட்டு அசிஸ்டண்ட்டாக டேரக்டராக சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது. அதையும் யூஸ் பண்ணிக்கிறாரு. போயிட்டு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 2-3 படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நடிகரோட பழக்கம் ஏற்படுது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ் சார். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நட்பு ஒன்று உருவாகுதுங்க. இவரோட ஜாலியான கேரக்டரும் சரி, அவரோட சினிமா விஷனும் சரி, 2 பேர்த்துக்குமே பயங்கரமாக பிடிச்சி போகுது. அதனாலேயே ஃப்யூச்சரில் நம்ம ஒரு படம் பண்ணலாம் வெற்றி, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நம்ம தனுஷ் சார் அவர்கிட்ட சொல்கிறாரு. இவர்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேட் பண்ணி அதில் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகுதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொல்லாதவன் படம். 2 பேரும் சேர்ந்து பொல்லாதவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. பயங்கர ஹிட்டு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் தாங்க. ஒரு யங்ஸ்டரோட பைக் ஒன்று தொலைஞ்சு போகுது, அதுலேருந்து அவனோட லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான ஸ்கிரிப்டே. அந்த ஒரு நார்மலான ஸ்கிரிப்டை வச்சு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேயில் கலக்கிருப்பாருங்க நம்ம வெற்றிமாறன் சார். நம்ம ஊரில் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குங்க. என்னன்னா தனக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு. அந்த ஆசையை பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு நம்ம தனுஷ் சார். அந்த படத்தில் பைக் வாங்குறப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று வருங்க. இப்போவுமே புதுசாக யாராவது பைக் வாங்குறாங்க அப்படின்னா அந்த படத்தில் ஜிவிபி போட்டால் அந்த பிஜிஎம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போடுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அந்த படத்தில் வர பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த படமும் சரி, அந்த பிஜிஎம்மும் சரி, அந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங்கும் சரி, முக்கியமாக வெற்றிமாறனோட டைரக்ஷன் பயங்கரமாக பீக்கில் பேசப்பட்ட படங்க. வெற்றிமாறன் தன்னோட முதல் வெற்றியை பதிவு செய்கிறாரு. ஆஸ் அ கமர்ஷியல் டைரக்டராக சினிமாக்குள்ளே என்டர் ஆகிறாரு வெற்றிமாறன். இதுக்கப்புறம் இதே காம்போ ஆடுகளம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்கங்க. வெற்றிமாறன் பயங்கரமாக டீப்பாக ரிசர்ச் பண்ணி படம் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு பயங்கரமாக இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆகுதுங்க. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். இந்த படமே பார்த்தீங்கன்னா சேவல் சண்டையை பேஸ் பண்ண ஒரு படங்க. அங்கே சேவலை சண்டைக்கு வர எல்லாருமே எந்த மாதிரி பேசிப்பாங்க, எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கரமாக டீட்டெயிலிங்காக அந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த படம் பயங்கர ஹிட்டு. அவார்ட்ஸும் அந்த படம் வாங்கினுச்சு. அந்த படத்தின் மூலியமா 2வது ஹிட்டை பதிவு செய்கிறாரு நம்ம வெற்றிமாறன். இந்த காம்போவும் பயங்கரமாக பேசப்படுது. திரும்ப இந்த காம்போ, அதாவது நம்ம தனுஷ் சாரும் வெற்றிமாறன் சாரும் எப்போ ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது அந்த டைமில். அதுக்கடுத்து தன்னோட 3வது படமாக ரா அண்ட் ரூட்டடாக ஒரு படம் ஒன்று பண்ணுறாருங்க, விசாரணை அப்படின்னு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா லாக்அப் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி வந்த படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் அட்டகத்தி தினேஷோட பர்ஃபார்மன்ஸ், அவரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். சூப்பரான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த ஒரு படத்தில். இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற அராஜகம், போலீஸ் ஸ்டேஷனில் எந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விஷயம்லாம் பயங்கரமாக ரொம்ப ரா அண்ட் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. இந்த படமும் நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. வெற்றிமாறன் சாரோட கெரியரில் ஒரு நல்ல கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியல் வைஸாகவும் சரி, இந்த படம் ஒரு நல்ல ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில் முக்கியமாக பேசப்பட்ட படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட படத்தில் இந்த படம் பயங்கரமாக பேசப்பட்டது. இந்த படத்துக்கு அடுத்து வெற்றிமாறன் ஒரு சம்பவமே ஒன்று பண்ணுறாருங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறதே சந்தேகம் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் ஒன்று பண்ணாருங்க. வடச்சென்னை அப்படின்னு படம். யாரோட? நம்ம தனுஷ் சாரோட. அப்போடா திரும்ப இந்த காம்போ ஒன்றா சேர்ந்துருச்சு, படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போன மக்களுக்கு எக்ஸாக்டாக அவங்க என்ன எதிர்பார்த்து போனாங்களோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருங்க நம்ம வெற்றிமாறன் சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்குங்க. ஒரு சீனுன்றில் நிறைய சீன் இருக்கும். இன்ஃபேக்ட் படமே அப்படி தான் இருக்கும். படம் பார்க்குறப்ப இதுக்கடுத்து என்ன நடக்கும், இதுக்கடுத்து என்ன நடக்கும், இந்த சீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு சீட்டோட நுனியில் வந்து உட்கார அளவுக்கு அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேவை பயங்கரமாக கொண்டு போயிருப்பார் நம்ம வெற்றிமாறன் சார். அந்த படமும் பயங்கர ஹிட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னே சொல்லாங்க. அப்படி ஒரு படம் தான் அவர் எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட பார்ட் 2 அன்புவின் எழுச்சி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும்
இப்போதைக்கு வெற்றிமாறன் சார் எங்கே போனாலும் நம்ம பசங்க கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. அவரும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் அந்த படம் கண்டிப்பாக வரப்போகுது. அந்த படத்தில் இன்னும் நிறைய சூப்பரான விஷயம், இன்னும் நிறைய டீட்டெயிலிங்கான விஷயம் பயங்கரமாக ஆட் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலில் எப்படியெல்லாம் ட்ரக்ஸ் கொண்டு வருவாங்க, அங்கே ஜெயிலுக்குள்ளே எப்படி பிளாக்காக பிரிஞ்சிருப்பாங்க, ஜெயிலுக்குள்ளே எப்படி வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப போல்டாக காட்டியிருப்பார் நம்ம வெற்றிமாறன் சார். அதனாலேயே அந்த படம் ரொம்ப மக்களுக்கு பயங்கரமாக பிடிச்ச வகையில் இருந்தது. குறிப்பாக யங்ஸ்டருக்கு பிடிச்ச வகையில் இருந்தது. டயலாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயத்த, நிறைய பொலிட்டிக்கலான விஷயத்தெல்லாம் பயங்கரமாக கன்வே பண்ணியிருப்பார் நம்ம வெற்றிமாறன் சார். இந்த படத்தில் வர அன்பு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ராஜனா இருக்கட்டும், இல்லை வேலுவாக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், குணாவாக இருக்கட்டும், சந்திராவாக இருக்கட்டும், இல்லை பத்மாவாக இருக்கட்டும், இல்லை கண்ணன் அந்த சின்ன பையன் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நான் அந்த கேரக்டரோட நேம்லாம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக சொன்னேன். நான் ஜஸ்ட் யோசிக்கலாம் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு அவங்க கேரக்டர்லாம் நம்ம மனசில் பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ரைட்டிங் பயங்கரமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபேன்ஸுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக ரைட்டிங் பண்ணியிருப்பார். அந்த ஒரு கேரக்டர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருப்பார். அதனால தான் முக்கியமாக அந்த படத்தோட பார்ட் 2 எப்போ வரும், பார்ட் 3 எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பயங்கரமாக கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன். சார் தயவு செஞ்சு அந்த அன்பின் எழுச்சியை சீக்கிரம் கொண்டு வந்துருங்க சார். அடுத்தது 4வது முறையாக இதே காம்போ ஒன்றா சேர்ந்தாங்கங்க அசுரன் ஒரு படம். படிப்பு மட்டும்தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து ரிஜிஸ்டர் பண்ண படங்க இந்த அசுரன் படம். நிறைய ரிசர்ச் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணி இந்த படத்தையும் பயங்கர டீட்டெயிலிங்கான படமாக எடுத்திருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த படத்தில் அவங்க நெல்லை ஸ்லாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம தனுஷ் சாரும் சரி, மஞ்சு வாரியர் மேமும் சரி, இல்லை கூட அந்த ஆக்ட் பண்ண எல்லாருமே சரி ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஸ்லாங் பேசியிருப்பாங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்குங்க. அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு அதில் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுதலை அப்படின்னு ஒரு படங்க. நம்ம சூரிய லீட் ஆக்டராக வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம இளையராஜா சார். அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ, அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறப்போ உட்காந்து கேட்டுட்டிங்கன்னு வைங்க, பியூர் பிளிஸ்ஸாக இருக்குங்க. வழி நெடுக. அதுலேயும் முக்கியமாக நம்ம சூரி சார் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கும் பாருங்க, பயங்கரமாக பின்னிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அதாவது வெற்றிமாறனுக்கு ஒரு ரொமான்ஸ் சாங் எடுக்க முடியுமா, இவர் அப்படின்னா ஒரு படமே எடுத்துடலாமே ரொமான்டிக்காக அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த சாங் ஒன்று அமைஞ்சிருக்கும். அந்த சாங்கும் சரி, அந்த படமும் சரி பயங்கரமான ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அந்த படத்தோட மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாதுங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு கேமரா வச்சுக்கிட்டு அத்தனை ஆக்டர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல படம் ஒன்று எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சாத்தியம் இல்லைங்க. அதான் அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை வர இடம். அப்படி இருந்தும் அந்த படத்தை பயங்கரமாக எடுத்து கொடுத்து இதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு வேறு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக நின்று பேசக்கூடிய படமாக இருக்கும். அந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி கூட முக்கியமான ரோலெல்லாம் பண்ணியிருப்பாங்கங்க. வெற்றிமாறனுக்கும் சரி, சூரிக்கும் சரி, நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் சரி பயங்கரமாக அவங்களோட கெரியரில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது இந்த விடுதலை படம். முக்கியமாக நீங்கள் வந்து அப்கமிங் டைரக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறேங்க. விடுதலை படத்தோட மேக்கிங் வீடியோ நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை போய் பாருங்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆளுமையோடு நம்ம வெற்றிமாறன் சார் அந்த படத்தை எடுத்திருப்பாரு அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்கங்க. அந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமாண்டிங்கோட, நிறைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட அந்த படத்தை எடுத்திருப்பாரு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். அவ்வளோ போல்டாக, அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அந்த படத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு நம்ம வெற்றிமாறன் சார். அதோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம தனுஷ் சாரோட 4 படம் ஒன்றா சேர்ந்து பண்ண நம்ம வெற்றிமாறன் அடுத்து நம்ம சிம்பு சார் கூட கை கோர்த்துருக்காருங்க. அதுவும் எதுக்காக? நம்ம வட சென்னையோட யூனிவர்ஸ்லேயே ஒரு படம் பண்ணுறதா சொல்லி. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகும். அந்த படத்துக்கு இப்போவே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துருச்சுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது, அதாவது நம்ம வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு எப்படிப்பட்ட படம்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிம்பு சாரை வச்சு எப்படியெல்லாம் படம் பண்ண போகிறாரு, அவரை எப்படி இவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானும் பயங்கரமாக ஆர்வமாக இருக்கேன். இன்னும் நீங்கள் வெற்றிமாறனை பற்றி நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வெற்றிமாறன் சாரால் நிறைய விஷயம் ஈஸியாக பண்ண முடியுங்க. அதாவது அவரால் ஒரு ஆடுகளம் படமும் பண்ண முடியும், ஒரு வடச்சென்னை படமும் பண்ண முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கதைக்களம், வேறு வேறு, அதாவது ஒரு லொக்காலிட்டியாக பார்த்தீங்கன்னாலே அது ரெண்டுமே வேறு வேறையான கதைக்களம். நீங்கள் ஆடுகளமும் எடுத்துக்கோங்க, இல்லை வடச்சென்னையும் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஒரு அசுரன் மாதிரி படம் கூட எடுத்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு கதைக்களத்தில் பண்ணக்கூடிய படம். அதையும் ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் படம் எடுப்பாங்க, பட் ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே என்ன விஷயம் நடக்குமோ அதை தான் நான் ப்ராப்பராக பண்ணுவேன். ஆடுகளமோட கதைக்களத்தில் எந்த மாதிரியான விஷயம் நடக்குமோ அதை மட்டும்தான் நான் அங்கே கொண்டு வருவேன். நான் இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே கொண்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராப்பராக மைண்ட் செட் பண்ணி அதை ப்ராப்பராக கன்வே பண்ணியிருப்பார். அதனாலே அவரோட படம் நிறைய படம் ஹிட் ஆகிருக்கு.
நம்ம வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாருங்க. அப்கமிங் ஆக்டர்ஸ், அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு கூட இது பார்த்தீங்கன்னா அவர் சஜஸ்ட் பண்ணுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் லிட்ரேச்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா நாளைய இயக்குனரில் ஜட்ஜாக இருந்தப்போ கூட பயங்கரமாக இந்த பொலிட்டிக்கலாக எந்த படம்லாம் கரெக்டாக இருக்கோ அந்த படத்துக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிப்பார். நீங்கள் லைட்டாக பொலிட்டிக்கலாக தப்பான விஷயத்தை கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னாரே அவர் பயங்கரமாக கோவப்பட்டுருவாருங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மீடியம். அதனால் நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸாக இருப்பார். பொலிட்டிக்கலாக எதை பண்ணினாலும் கரெக்டாக பண்ணணும், கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு எப்போவுமே அவர் சொல்லுவார். எனக்கு பர்சனலாக வெற்றிமாறன் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங்கான படம் ஒன்று எடுப்பாருங்க. எல்லா படமுமே அவர் அப்படி தான் எடுத்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நாவல்லேருந்து படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி வாழ்வியல்லேருந்து நிறைய படம் எடுக்கிறாருங்க. அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரூட்டடாக அவர் இருப்பார். அவரோட கான்ஃப்ளிக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான கான்ஃப்ளிக்ட்லாம் அவர் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்க்ரீன் ப்ளேலாம் கொண்டு போக மாட்டார். அவரோட கான்ஃப்ளிக்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக கடந்து வரக்கூடிய கான்ஃப்ளிக்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவலான கான்ஃப்ளிக்டை காட்ட முடியும், எப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலாக நம்ம ஒரு கேரக்டருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரைட்டிங் எழுதி அதுலேருந்து ஒரு டென்ஷனான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை கொண்டு வந்து அதில் நம்மளை பயங்கரமாக என்கேஜிங்காக கொண்டு போவார். அவரோட ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, அவரோட ரைட்டிங்கும் சரி இப்போ வரைக்கும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நான் டீட்டெயிலிங் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அதோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ கடைசியாக எடுத்த படம் வரைக்கும் அவர் டீட்டெயிலிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா படத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுகளம் பார்த்திங்கன்னா, அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோழி சண்டையெல்லாம் எந்த மாதிரி நடக்கும், அதோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக காட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா வடசென்னையில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வடசென்னை ஒன்றிய மக்கள் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும், புதுசாக அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக தெரியாத மாதிரியான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் நமக்கு ஓகே இது ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிற வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலே அந்த படம் பயங்கரமாக எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கனெக்டடான விஷயமா, நிறைய ரூட்டடான விஷயமா எப்போவுமே இவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதனாலே இவர் எப்போவுமே சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று இருக்குது, கோயிங் ரூட்டட் இஸ் கோயிங் இன்டர்நேஷ்னல். அதாவது ரூட்டடாக நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்போ தான் உங்களால் பயங்கரமாக எல்லா மக்களாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு படமும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கோட்டாகவே இருக்குது. அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவர் நம்ம வெற்றிமாறன் சாராக தான் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சினிமாவால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் ஒரு டிபேட்டை கண்டிப்பாக சினிமாவால் உருவாக்க முடியும். அந்த டிபேட்டு தான் நம்ம மக்களுக்கும் சரி நம்ம சொசைட்டிக்கும் சரி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி படமாக தான் அவர் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டும் வராருங்க. அவர் பயங்கரமாக கான்சியஸாக பொலிட்டிக்கலாக பர்ஃபெக்டான படம் கொடுத்துடணும், எந்த வகையிலையும் நம்ம தப்பான படம் கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிறதுல பயங்கரமாக கான்சியஸாக இருக்கார். அப்படி ஒரு படம் வந்துட்டாலும் அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு எப்போவுமே தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட போல்டான ரொம்ப பர்ஃபெக்டான மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் நம்ம வெற்றிமாறன் சார். அவருக்கு நம்ம டூரிங் டாக்கி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.